நானும் இந்த கேஸ் ஸ்டவ்வை மாற்றி தர சொல்லி பட்ஜெட் பத்மநாபன் அதான் என் ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு 1 ஹவர் பாராளுமன்ற பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தேன். எப்படியும் நான் தான் ஜெயிச்சேன், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வாங்கினா 3 இல்லை 4 பர்னர் இருக்க ஸ்டவ் தான் வேணும்னு சொன்னதுக்கு உங்கள் குடும்பத்தில் அப்படியே 3-4 பர்னர் தான் யூஸ் பண்ணுவீங்க பாரு, இந்த 2லாம் வாங்கினா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்கன்னு ஐபிச்சில் என் குடும்பத்தையே ஓட்டிட்டு இருந்தேன். விடுவோமா நம்ம? டே நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் நாங்கள் 3 பர்னர் அடுப்பு தாண்டா யூஸ் பண்ணுவோம்னு சொன்னதுக்கு இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, என்ன பண்ணுறது, நம்பி தானே ஆகணும், இல்லைன்னா சோறு போட மாட்டீங்க, இன்னைக்கு வேற என்ன கத்திரிக்காய் குழம்பு, எதுக்கு உங்ககிட்ட வாய் கொடுத்துக்கிட்டுன்னு அப்படியே சமாளிச்சாரு. உண்மையா தாண்டா சொல்கிறேன், எங்கள் ஐயா அப்பவே மண்ணில் அடுப்பு கட்டிருப்பாங்க, 3 அடுப்பு, அது ஒன்னா மண்ணிலேயே செஞ்சு மாட்டு சாணத்தால கரைச்சி அதுக்கு மேல மொழிவி சூப்பரா ரெடி பண்ணி அதுல விறகு பத்த வச்சு சோறு குழம்பு பொங்க வச்ச குடும்பம் தான் நாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருந்தேன். ஐயமா செஞ்ச அடுப்பை எத்தனை பேர் வீட்டுல அப்பவே இந்த மாதிரி மண் அடுப்பு 3 அடுப்பா செஞ்சு வச்சிருந்தீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. குழம்பு எப்ப செஞ்சாலும் தக்காளியும் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் சேர்த்து அரைச்சி ஊற்றி ஃபைனலா இருக்கும் போதும் வெள்ளம் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப அட்டகாசமா இருக்கும். இது கூட அப்பளம் கஞ்சி வெத்தெல்லாம் சூப்பரா இருக்கும். பட் சின்ராஸ் வந்து சிக்கன் பக்கோடா வாங்கிட்டதுனால இதோடய முடிச்சுக்கிட்டேன். இந்த குழம்புனால எப்பவுமே எனக்கு என் ஃப்ரெண்டு வினோதா ஞாபகத்துக்கு வருவா. அவங்க அம்மாவோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நிறைய தடவை சாப்பிட்டுருக்கேன். ஆனா இப்போ வரைக்கும் அதோட ரெசிபியை நான் கேட்டது கூட இல்லை.